வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா குயிலி தான் தலைமை ஏற்றிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து பட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அவரோட பேர் ஊர் பேர் வந்து பட்டுக்கோட்டை. ஸோ மக்கள் எல்லாம் பட்டு சேலை கட்டியிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார். தாராபாரதி கீழ்கண்ட எந்த அடைமொழியால் அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவிஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து அவர் பேரில் வந்து பாரதின்னு லாஸ்ட்டில் இருக்குல்ல, பாரதி வந்து யாருன்னா ஒரு கவி. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாராபாரதியோட இன்னொரு பேர் வந்து கவிஞாயிறு. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடலை எந்த நூலில் கிவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மலையருவி தான் ஆன்சர். இதுக்கான ஷார்ட்கட் வந்து அருவி பார்த்தா நமக்கு தானாக பாட்டு வரும் இல்லையா, ஸோ அந்த பாட்டெல்லாம் தொகுத்து இருக்கிறது வந்து மலையருவி அப்படின்ற ஒரு நூலில் நாட்டுப்புற பாடல். தாராபாரதியின் இயற்பெயர், அந்த தாரா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ராதான்னு போட்டால் ராதாகிருஷ்ணன். ஸோ இது அதற்கான ஷார்ட்கட். அவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன்.